ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான மூவியை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயினோட அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால அவளுக்கு புதுசாக 4 ஸ்டெப் பிரதர்ஸ் கிடைக்கிறாங்க. கரெக்டாக அவளோட ஸ்டெப் ஃபாதருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்போது அம்மாவும் கூட போயிட இவ மட்டும் அவங்க 4 பேரை பார்த்துக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதா இந்த கதை. ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் இட்டோ. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால இத்தனை வருஷம் தங்கி இருந்த ஊரை விட்டும் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை விட்டும் ரொம்ப வருத்தத்தோட பிரிஞ்சு போறா. அங்கிருந்து அவளோட புது வாழ்க்கையும் ஆரம்பிக்குது. எல்லாமே புதுசு இல்லையா? புது ஊரு, புது வீடு, புது அப்பா, புது பிரதர்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைக்கும் போது 1 2 ஆகுது, 2 3 ஆகுது, 3 4 ஆகுது. என்னடா ஷாக்குக்கு மேல ஷாக் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த 4 பசங்கள்ல குட்டி தம்பியும் 2வது பையனும் மட்டும்தான் நல்லா பேசுறாங்க இவகிட்ட. முதல் பையன் என்னடானா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டான். இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவனோட பேரு ஜென். 3வது பையனும் சுத்தமா கண்டுக்காம ஹுடியோ போட்டு போய்கிட்டு இருக்கான். சரி எப்படியோ பழகிக்கலாங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணா அவளோட அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதால அவங்க கூடயே அம்மாவும் போயிட்டாங்களாமா. சோ நான் தான் இனிமேல் ஒரு அக்காவா இவங்க 4 பேரை பாத்துக்க போறேன்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னடி பாத்துப்பியா, உனக்கு ரிஸ்கா இருக்கும்னு கேக்குறாங்க. என்னை பத்தி கவலைப்படாத, ஒரு அக்காவா நான் நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்களா. சோ இவ தானே அம்மாவோட ரோல்ல இருந்து எல்லாருக்கும் சமைச்சு போடணும், அதான் பண்ணிட்டு இருக்கா. பசங்க எல்லாரும் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்க. ஃபுட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ கொண்டு வந்து வைக்கும் போது ரூயி தான் இப்படி நிக்கிறான்னு பார்த்தா பின்னாடி ஹீரோவும் இப்படிதான் நின்றுட்டு இருக்கானா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த பக்கமா ஓடி வந்தவன் இவனுக்கு மத்தியில எப்படி காலத்தை தள்ள போறணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறா. தென் இப்போ 3 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுங்க. குட்டி தம்பி தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பவுல் ரைஸ் கேட்டுட்டு இருக்கானா. சோ அவனுக்காக போடும்போது ஜென் நிறையவே சாப்பாடு இருக்கு, நீயும் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோன்னு சொல்லும் போது அவன் டென்ஷன் ஆகிட்டான். நீ ஒன்னும் அக்கா மாதிரி நடந்துக்காத, நமக்கெல்லாம் ஒரே வயசு தாங்க. இல்லையே, உங்களுக்கு முன்னாடி நான் தான் பிறந்தங்கிறியா, ஒரு நாள் மட்டும்தான் டிஃபரன்ஸ் இவன் சொல்ல. எப்படி பார்த்தாலும் நான் தானே பெருசு, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட வேணாம்னு இவன் சொல்லும் போது வேற வழி இல்லல, நான் தின்னுதான் ஆகணும்னு இவன் கோவத்தோடு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி பண்றங்கிற மாதிரி தான் ரூய் எழுந்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட இன்னொரு தம்பி இருக்கானாச்சே ஹுடி போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா போனான்ல. அவன் எப்பவுமே இந்த ரூமை விட்டே வெளியே வர மாட்டான். ஸ்கூலுக்கு கூட போகாம உள்ள உட்காந்து கேம் தான் 24 மணி நேரம் விளையாண்டுக்கிட்டே கிடப்பானா. சோ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா தான் இருக்குன்னு கூப்பிட அவன் கண்டிக்கவே இல்ல. சோ அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டா. இப்ப அப்படியே ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவான ஜென்னு ஸ்கூல்லே கொஞ்சம் பாப்புலரான கையே. அவன் வீட்டுக்கு வேற புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கால. அதனால பசங்க 2 பேரும் அவளை நீ எப்படி கூப்பிடுவ, அக்கான்னு கூப்பிடுவியா தங்கச்சின்னு கூப்பிடுவான்னு கேட்டுட்டு இருக்கேன். அதான்டா எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு தோ அவ அங்கதான் இருக்கான்னு காட்ட நம்ம ஹீரோயினும் இவனோட கிளாஸ் தான். வேலை செஞ்சு டயர்ட்ல பாவு புள்ள தூங்கிட்டு இருக்கு. என்னமா பொண்ணு ஸ்கூலே முடிஞ்சிருச்சு இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு அவளை 2 பொண்ணுங்க வந்து எழுப்ப அச்சுச்சோன்னு தான் எழுந்துகிட்டு இருக்கா. புதுசா வேற டிரான்ஸ்பர் ஆகிருக்கேன், இதுல உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் நீயே தானே பாத்துக்கணும், அது கொஞ்சம் உனக்கு கஷ்டமா தானே இருக்கும்னு கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பெரிய அக்காவா நான் தான் உங்களை பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்ப சரி அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நம்ம ஜென்னு வீட்டுல எப்படி இருப்பான்னு கேட்க அவ காலையில பாக்கும்போது சட்டை இல்லாம தானே பையன் நின்று இருந்தான். சோ அதை சொல்லவும் என்னடி இது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்க. ஷாப்பிங் பண்ண டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோவில வேக வேகமா கூட்டு வந்துட்டு இருக்கான். இது அவனோட புது சிஸ்டர் தானே, பாரு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஸ்கூல்லே பாத்துட்டு இருக்கான். அவளை எந்த பக்கமா கூட்டு வந்து வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் ஸ்கூல்ல வந்து சொல்லாதங்க, அவங்க கேட்டதாலதான் சொன்னங்கிறா. அதுக்கு நான் ட்ரெஸ் போடாம இருந்தேன்னு சொல்லுவேன்னு கேட்கும்போது கீழே போட்டிருந்தேன், இருந்தாலும் மேல அப்படித்தானே தெரிஞ்சதுன்னு இருக்கா. ரூயி வந்து நீங்க பேசுறது எல்லாருக்குமே நல்லா கேட்கும், தயவு செஞ்சு வாய மூடுறீங்களான்னு சொல்லிட்டு இப்ப 3 பேரும் ஒன்னா ஷாப்பிங் வந்திருக்காங்க. ஒழுங்கா அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கோன்னு சொல்ல ஹீரோ பெருசா கண்டுக்கிட்ட மாதிரி இல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஜாம பார்த்துட்டு ஆசையா எடுக்கிறா. பட் அதனோட வேலையை பார்த்ததும் கவனி வச்சுட இதை ஹீரோ கவனிக்கிறானா. தென் இப்போ வீட்டுல நைட்டு போல காட்ட இவன் தான் அந்த 3வது தம்பி. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டே கிடப்பான். நம்ம ஹீரோயினும் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அவனை கூப்பிட அவனை கண்டுக்காத விடுங்கிறானா. அட்லீஸ்ட் அவன் உயிரோட தான் இருக்கானாங்கிறத செக் பண்ணும் இல்ல நம்ம ஹீரோயின் சொல்லும் போது அவன்லாம் டைமுக்கு சாப்பிட்டுதான் இருப்பான், நீ ஒன்னும் கவலைப்படாதங்க, அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன், எப்படி உன்னால கவலைப்படாம இருக்க முடியுதுன்னு இவ கேட்கும் போது அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்பேஸ கொடுக்கறதுமே ஃபேமிலி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா சோ யாரு கூடயும் ஜெல்லாகவே மாட்டான், பேசுறதுக்கும் ரொம்ப பயப்படுவான், அவனுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சோ உனக்கு பிடிச்ச ஃபுட் ஏதாவது சொல்லு நான் குக் பண்ணி தரேன்னு கேட்டு பாக்குறா. எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அவ அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில எழுந்து வரும்போதே ஜென் ஃப்ரிட்ஜ் கிட்ட நிக்கிறத பார்த்துட்டு சீக்கிரமா எழுந்துட்டு போல, இரு நானே குக் பண்றேன், பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சு லேட்டா தானே வீட்டுக்கு வந்தேன், சோ நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு அவனோட நல்லபடியா பேசி பழகணும்னு ட்ரை பண்றா. ஆனா அவனும் ஓவரா நடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா அவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் ஹீரோயின் தான் துவச்சு காய் போட்டு இருக்காளா. இத ரூயி பார்த்துட்டு
உன்னோடையும் பேசி பழகணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறா, கொஞ்சம் தான் பேசேண்டான்னு ஹீரோ கிட்ட சொல்ல வந்து பார்த்தவன் மறுபடியும் டென்ஷன் ஆகிட்டான். தயவு செஞ்சு நீ ஓவரா நடிக்கிறத நிறுத்துறியான்னு அதை வாங்கிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் காய போடுறலாம். உனக்கு மூளை இருக்கா இல்லையா? எங்களை கேட்காம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா நாங்க சந்தோஷப்படுவோம்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கத்தி விட்டுட. இவளுக்கு பாவம் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிட்டு, நான் தான் இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு ரோயையும் குட்டி தம்பியும் கூட கேட்டு திட்டுறானுங்க. பட் அவனும் நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க இவளுக்கு எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் புது வீடு, உன்னோட பிரதர்ஸ்லாம் உன்னை கஷ்டப்படுத்துறாங்களான்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது இல்ல நான் உங்களோட ஜாலியா இருக்குன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ரோயி இவளை கூப்பிட்டு நீ பெருசா தப்பா நினைச்சுக்காத, ஜென்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாம தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லும்போது ஓகே, அவனுக்கு என்ன பிடிக்காம தான் அப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கே தெரியுதுன்னு இவ சொல்லும்போது அப்படி இல்ல, எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஒரு அண்ணனா எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பொறுப்பெல்லாம் அவன் மேல வர அவன் இப்படி மாறிட்டான். பாக்குறதுக்கு வேணா பயமா இருப்பான், பட் இந்த புது ஃபேமிலிய நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி அவனோட வழியில முயற்சி பண்றான். அதான் உனக்கு தப்பா தெரியுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நேரா கடைக்கு வந்துட்டா. அவனும் ஷாப்பிங்க்கு தானே வந்திருக்கான். அப்போ அந்த ட்ராலில இவளுக்கு பிடிச்ச ஜாமையும் வாங்கி வச்சிருக்கான். போன டைம் அதை பார்த்து அதிக விலையா இருக்குன்னு எடுக்காமையே வந்தா. பட் அவன் இதை அக்கறையோட வாங்கியிருக்கான். அதை பார்க்கும்போது இவளுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. கூட அதை நான் தூக்கிக்கிறேன்னு கேட்கும்போது நான் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் மெயில் கொடுக்கலான் இருக்கேன்னு அவகிட்ட கொடுத்துட்டு போக அவளும் பின்னாடியே வந்துட்டுருக்கா. எனக்கும் குக் பண்ண தெரியும், வீட்டு வேலை எல்லாமே பண்ணியிருக்கேன். நம்ம இன்னும் ஃபேமிலி ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறது கண்டிப்பா உனக்கு டென்ஷன் ஆகும்னு எனக்கு தெரியுங்க. அப்படிலாம் கிடையாது, என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் இன்னும் கேர்ஃபுல்லா இருந்துப்பேங்கிறா. அவன் டம்ப்ளிங்ஸ் மாதிரி ஏதோ தான் குக் பண்ண போறான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு போக இதோ நம்ம அது 2 பேரும் சேர்ந்தே ரெடி பண்ணலான்னு கேட்கிறான். இப்ப கட் பண்ணா வீட்டுல குக்கிங் போயிட்டு இருக்கேன். மேல பக்கத்துக்கு சூப்பரா தான் இருக்கு. அதை தட்டத்துல போட்டதும் 2 பேரோட ரியாக்ஷனே மாறிடுச்சு. ஏன்னா ஃபுல்லா கருகி கிடக்கு. மறுபடியும் குக் பண்றேன்ட்டு போக வேணா நான் பீஸா வாங்கிக்கலான்னு 2 பேரும் கதறானுங்களா. நம்ம ஹீரோன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உள்ள நல்லா தான் இருக்குங்கிறா. வேணா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட வேணான்னு சொல்ல இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதால தான் இதை சாப்பிடுறேன், இந்தா ஜென் நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு கொடுக்க இவனுக்கு 2 பேரும் வேற கோரஸா பாக்குறானுங்களா. சரின்னு அதை வாங்கி சாப்பிட்டுட்டான். இதை இவ சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அப்படியே சந்தோஷமாயிட என்ன பாக்குறேன்னு கேட்கவும் இந்த இன்னொரு வயசு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்த அவன் இந்த பக்கம் வந்ததும் அந்த 2 பேரும் பிடிச்சி துரத்திட்டு இருக்கா. சோ இப்படியே இவங்க 3 பேரோடையும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாளா. இத 3வது பையனான ஷூ மட்டும் வந்து நின்று பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் விடியுது. நல்லா தூங்கி எழுந்தா பக்கத்துல ஜென் படுத்துட்டு இருக்கான். இவன் இங்க என்ன பண்றான்னு ஷாக் ஆகிறதுக்குள்ளேயே அவன் கைய மேல போட புடிச்சு தள்ளி விட்டுட்டா கீழேயே. என்கிட்ட நல்லபடியா நடந்து கொண்டா சொன்ன, அதுக்காக இப்படி எல்லாம் இல்லங்க. முதல்ல இது என்னோட ரூமா இருந்தது, அதனாலதான் மாறி வந்துட்டேன்னு போறானா. ஆனா இப்போ என்னோட ரூம் இல்லங்க, நான் உன்ன ஒரு பொண்ணுன்னு நினைச்சுதான் பக்கத்துல வந்து படுத்தனால நினைச்சுக்காதன்ட்டு போயிட்டு இருக்கான். எது அப்ப நான் பொண்ணு கிடையாதுன்னு இவன் வந்து சத்தம் போட கண்டுக்கவே இல்லையே. தென் கிளம்பி நேரா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அங்க சாப்பிட்டு இருக்கும் போது ஜென்னுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டுட்டு இருக்கேன். அப்பதான் இவளுக்கே தோணுது. சோ நேரா வீட்டுக்கு வந்ததும் ரூயி கிட்ட தான் கேக்குறா. ப்ரப்போஸ் பண்ற பொண்ணுங்களா இவன் மூஞ்ச பார்த்ததுமே ஓடிடும். இதுல எப்படி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்? ஒருவேளை ஜென்னுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நீ அதுக்காக ஜெலஸ் ஆவியான்னு கேட்க வாய்ப்பே இல்ல. ஒரு அக்காவா அவனோட லவ்க்கு நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன் இவ சொல்லும் போது ரொம்ப போரிங்கா இருக்குன்ட்டு போறானா. ரூயி நீயும் சிங்கிளா தானே இருக்கன்னு கேட்கும்போது ஆமா நீவும் சொல்ல. அப்போ சம்மர் வெக்கேஷன் நம்ம ஒன்னதான் ஸ்பெண்ட் பண்ண போறோமான்ட்டு அப்படியே துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் தான் தெரிய வருது 3 பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம இங்கெல்லாம் போலான்னு சொல்லிட்டு அவ பிளானை காட்ட ஹீரோ எனக்கு வேலை இருக்குன்ட்டானா. சோ உடனே இவனுக்கு 2 பேரும் நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறப்பான்னு சொல்லிட்டு நழுவிட்டானுங்க. நீ வேணா சோ கிட்ட கேட்டு பாருன்னு ஹீரோ சொல்ல இவளும் பயத்தோடவே உள்ள தள்ளுறா. ரிப்ளை வந்துடுச்சு. சந்தோஷமா ஓபன் பண்ணி பார்க்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்ட்டான். இப்ப நைட்டு போல ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சோவை பத்தி தான் பேசிட்டு இருக்கானா. அவனுக்கு என்னதான் பிரச்சனை நம்ம ஹீரோன் வந்து கேட்க அது எங்களோட பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோங்கிறான். இல்ல ஒரு அக்காவா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, இது வரைக்கும் அவனோட ஃபேஸ கூட நான் பார்த்தது கிடையாதுன்னு இவ கேக்குறா. நீ தேவையில்லாம எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும்ட்டு போயிட்டான். இந்த பக்கம் உள்ள சோவை காட்ட நீ தான் இங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கன்னு சொல்லிட்டு கேமிங் ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு இருக்கான். சரி நீ டெய்லியும் என்னதான் பண்ணுவேன்னு அவங்க கேட்க அவ்வளவுதான் இதை மட்டும் தானே வேலையா வச்சிருக்கான். பையன் அப்செட் ஆகிட்டான். இப்ப அடுத்த நாள் 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குட்டி தம்பிக்கு பாபிக்கு வேணுமாமா. அவன் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஆனா இவன் பிறக்காதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்களா. அவங்க கார்டன்ல தான் போட்டிருக்காங்க. பட் அது இப்போ ஃபுல்லா புதராய் கிடக்கு. அவனுக்கு 2 பேரும் வெளியே கிளம்பிட நம்ம ஹீரோயின் தனியா தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் பண்ண முடியும், பயங்கர வெயில் அடிக்க. அவளதான் புல்ல அப்படியே மயங்கிடுச்சு. லைட்டா கண்ணு முடிச்சு பார்க்க சுதா அவளை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்கான். இப்ப எழுந்ததும் அவளுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. அப்போ நீ தான் சூவான்னு கேக்குறா. ஏன்னா இவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாளாச்சே. இல்ல நீ தப்பா சொல்றேன்ட்டு நேரா ரூம்குள்ள வந்து போட்டுக்கிட்டான். இவளும் வந்து சோனு கதவு தட்டிட்டு இருக்கேன். டக்குன்னு கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டதும் இவனும் பயந்து போய் ஓபன் பண்ணா. 2 பேருக்கும் சேர்ந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கா.
இது மாதிரி தேவையில்லாம என்னோட ரூம்குள்ளலாம் வரக்கூடாதுன்னு சொன்னா கூட அவ கண்டுக்கவே இல்ல. இந்த கேம் நான் கூட விளையாடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டான். உன்னை காப்பாத்துனது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் சின்ன ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன். என் கூட சேர்றதால உனக்கு எந்த விஷயமும் நடக்க போறது கிடையாது. என்னால ஒரு ஆம்புலன்ஸ் கூட கூப்பிட முடியாது. ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஸோ இப்போ உன்னோட உயிரே போயிருந்தா கூட நான் எனக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டு இருப்பேனே தவிர என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு ஹோப்லெஸ் பர்சன். என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிட. நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்ப நைட்டு போல அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்க, கூட புதுசா ஒரு கேரக்டர் விளையாண்டுட்டு இருக்கு. அதுதான் இவனை காப்பாத்துதான். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. பட் இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்கும்போது என்னோட தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி நான் உன்னோட அக்கா தான் சொல்றா. அவ்வளவுதான் இவனுக்கு இங்க தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா இத்தனை நேரம் அவனோட விளையாண்டு இருந்தது ஹீரோயின். சாரி, உன்னை பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது, அதனால்தான் நீ இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுகும் போது என்னால அங்க எதுவுமே பேச முடியாம போயிடுச்சுங்க. அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்ல. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ணுவோமேன்னு கேக்குறா. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சே போயிடுச்சு. கரெக்டா ஹீரோவும் பார்ட் டைம் வேலையை முடிச்சுட்டு வர மறுபடியும் தோத்து போயிட்டு நம்ம ஹீரோயின் கத்துற சவுண்ட் கேக்குது. ஏன் நம்மளால வின் பண்ணவே முடியல, நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு சூ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அப்படின்னா 2 பேரும் நைட்டு ஃபுல்லா சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு தான் இருந்திருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அதை செஞ்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட. எனக்காக நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்கிற அவன். வேலையே ஹீரோவோ கூப்பிட்டு பார்த்துட்டு உள்ள வரும்போது என்ன மன்னிச்சிடு சூ, நான் ரொம்ப உன்னை தொல்லை பண்றேன்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் என்னால ஒரே ரூம்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எல்லாம் இருக்க முடியாது, ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுன்னா ஏதோ பேசி விட்டு எல்லாரையும் அப்செட் பண்ணி விட்டுருவாங்க. கரெக்டா ஹீரோ வந்து அப்ப இத்தனை நேரம் கேம்ல தான் பேசிட்டு இருந்தியானே அந்த ஹெட்போனை தூக்கி கேட்க, ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆயிட்டா. அப்ப நீ சூ கூட தான் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஆமா, பட் என்ன மன்னிச்சிடு, நீ எதுலயும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன், பட் நான் பண்ணிட்டேங்கிறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் சூவோட கிளாஸ் டீச்சரை பார்த்துட்டு தான் வரேன், அவனோட ஃபியூச்சர் பத்தி அவனுக்கு எது முக்கியம் இது மாதிரி எதுக்குமே எனக்கு பதிலே தெரில. அவனை நான் இது வரைக்கும் சரியா பாத்துக்க கூட இல்ல, ஆனா அவனை நான் நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவனோட தலையை தடவி அவன் வருவானா என்னன்னு தெரியாமையே நீ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல, கண்டிப்பா அவனாவே வெளியே வருவான்னு உனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, இதை நீ ஒரு அண்ணனா கரெக்டா தான் பண்ணிருக்கன்னு சொல்றா. வாய மொட்டு போய் மறுபடியும் கேம் விளையாடுன்னு அனுப்பிவிட. இன்னைக்கு எங்க விக்டரிய பார்க்க தானே போறேன்ட்டு உட்கார்றா. நைட்டே ஆயிடுச்சு, மறுபடியும் தோத்துட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதோட 10வது டைம் ஆயிடுச்சுன்னு இவன் சொல்ல. உலகத்தை சேவ் பண்றது அவ்வளவு ஒன்னும் ஈஸி கிடையாதுன்னு இருக்கா. இப்ப கூட இன்னும் 2 பேர்னு 4 பேர் ஒன்னாதான் விளையாண்டுட்டு இருக்காங்களா. எப்ப சாமி எங்களால முடியல, எத்தனை டைம் தான் தோக்குறது, போதும் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம்னு எல்லாரும் சொல்ல. இல்ல இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான்னு சூ சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. சூ ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கான், பட் இது மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை இந்த மாதிரி 4-5 பசங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து அவங்களை மிரட்டி விட்டுட்டான், பட் சண்டைக்கு இது போட்டக்கூடாதுன்னு அவனை சூ பிடிச்சுக்க. அந்த பசங்கள்லாம் ஷூவை ஹீரோ மேல தூக்கி போட்டு போறானுங்க. ஜின், இதோட நான் குவிட் பண்ணிக்கிறேன், உனக்கு இது மாதிரி திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஒரே அடியா நான் ஸ்கூலை விட்டே நின்னுடுறேன்னு சொல்லி பாவம் தேம்பி அழுதுருக்கான். அதுக்கப்புறத்துல இருந்துதான் அந்த ரூம்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிருப்பான் போல. அந்த பசங்கெல்லாம் சேர்ந்து கேர்ள் ஷூவை போட வச்சு அவனை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவனால எதிர்த்து பேச முடியாதுல்ல. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். அப்போ கரெக்டா இங்க நம்ம ஹீரோயின் ஏன் நாங்க வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சூன்னு ஓடி வர. கரெக்டா அவனும் வெளியே வரானா. பாத்தியா நம்ம ஜெயிச்சிட்டோம், 2 பேரும் குஷியா குதிச்சிட்டு இருக்க. ஹீரோ சத்தம் போடுறானா, அவன் இருக்கிறதையே என்கிட்ட சொல்ல இவன் கேட்க. அவன் முன்னாடியே உள்ள வந்துட்டான். 2 பேரும் குசுன்னு பேசிட்டு இருக்காங்களா. நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையான்னு ஹீரோ கூப்பிட்டு இருக்கான். தென் கட் பண்ணா அவன் வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் நீ யாருன்னே தெரியாதவங்களோட ஃப்ரெண்ட்ஸா பேசுறடா, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்து என்ன மன்னிச்சிடு சோ, இத்தனை நாளும் உன்கிட்ட சாரி கேட்கணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்ல. அவனுக்கு அழுகு வந்துருச்சு. பிரச்சனை பண்ணது நான் தான், என்ன மன்னிச்சிடுன்னு மறுபடியும் ஹீரோ கேட்க. இல்ல அது உண்மை கிடையாது, முன்னாடி எல்லாம் நீ என்ன ப்ரொடெக்டிவா பாத்துக்கிட்டப்போ நான் சந்தோஷமா தான் இருந்தேன், சோ சாரி கேட்க வேண்டியால் நான் தான் சொல்லிட்டு அழுக. அவ்வளவுதான் அவனோட குற்ற உணர்ச்சி எல்லாம் பறந்து போயிட்டேன். அவ்வளவுதான் 4 அண்ணன் தம்பியும் சந்தோஷமா திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப கட் பண்ணா 4 பேரும் ஒன்னா ஹீரோயினோட பழைய ஊருக்கு தான் வராங்க. ஹீரோ பார்த்துட்டு இங்க என்ன ஒன்னத்தையும் காணோங்க. இல்ல ரொம்ப அழகா இருக்குன்னு குட்டி தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்தது இவங்க 4 பேர் மட்டும் தான். சோ அவனோட எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்கான் வீட்லயே இருந்து. இப்ப இந்த பக்கம் இவங்கள காட்ட ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்ட் வந்திருக்கான். ரொம்ப மாசம் கழிச்சு பாக்குறதால அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளா. ரூயி பார்த்துட்டு ஓ இது அவளோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, உடனே ஹீரோ போய் 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு நான் அவளோட பிரதர் யாரு நீன்னு கேட்கிறான். இவன் தான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஜாலியா சுத்த போறோம்னு இருக்கான். பிக்னிக் மாதிரி இங்கே சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா விளையாட போறாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு உன்னோட பிரதர் செம்ம கூலா இருக்காண்டிங்க, நீ ஒருத்தர் ஜெலஸ் ஆக்கிட்டு இருக்கடின்னு ஹீரோயின் சொல்றாளா. என்னால இப்பவே ரொமான்ஸ் ஸ்மெல் பண்ண முடியுதே. நிஜமா ஒண்ணுமே இல்லையா, அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. காதலையா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு ஹீரோயின் சொல்லும்போது
அப்ப நான் உனக்கு சொல்லி தரண்டிச்சலும். நீ ஒருத்தர் டே அண்ட் நைட் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கனா அதுக்கு பேரு தான் லவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோனோட ஃப்ரெண்டு பையன் வரான். யாரோ கொஞ்சம் புடின்னு வாட்டர் மெலன் கொடுத்துட்டு போன பாவத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டானாமா. சோ அதை சொல்லி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி தான் பாக்குறான். சோ அவன் கிட்ட ஃப்ரெண்டு பையன் வந்து, பாக்குறதுக்கு அப்படி இல்லைனாலும் அவ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. சின்ன வயசுலயே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட அப்போதுல இருந்தே அவங்க அம்மாக்கா அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கா. சோ அவளை அழுக வைக்கிற மாதிரி எந்த வேலையும் பண்ணிடாத, மீறி பண்ணனா உன்னை தூக்கி போட்டுருவாங்க. அவளை ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து போகவே விட மாட்டேங்கிறானா. அவ உன்னை பத்தி சந்தோஷமா நிறைய விஷயங்களை சொன்னான். ஸ்டார்டிங் நீ ரொம்ப ஆக்வர்டா நடந்துக்கிட்டது, ஒரு பிரதரா நீ பண்றதெல்லாம் அவளுக்கு புரியாம இருந்தது, பட் அதெல்லாம் ஒரு மாதிரி கியூட்டா தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. நீ சோவை பத்தி பேசுறியான்னு ஹீரோ கேக்குறான். நான் உன்னை பத்தி சொல்றேன்ட்டு, முக்கியமா உன்னைத்தான் அவளால விட்டுட்டு போகவே முடியாதுன்னு வேற சொன்னான்ட்டு போறானா. இவனுக்கு புரிஞ்ச மாதிரியும் தெரியல, புரியாத மாதிரியும் தெரியல. சரி வாங்க எல்லாரும் ஒன்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் தான் அவுட்டு எல்லாரையும் கண்டுபிடிக்க போறானா. சோ மத்தவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்க ஓடிட கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பக்கமா தான் வராங்க. நான் தான் முதல் வந்த நீ போ, நான் தான் முதல் வந்த நீ போன்னு 2 பேரும் துரத்திக்க பார்க்க ஃப்ரெண்டு பையனோட சவுண்டு கேட்டதும் 2 பேரும் ஒன்னா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. சோ ஒரு மாதிரி அவனை பார்த்தவன் 2 பேரும் சேர்ந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. மறுபடியும் ஒருத்தர் பாத்துக்க, பாப்பா உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். வாய மூடுறேன்னு அவ எழுந்து போகும்போது கரெக்டா கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்துட்டான். எங்கடா ஆளக்கானு ஃப்ரெண்டு பையன் அந்த வழியா தான் போறான் பாக்கல. ஏன்னா விழுந்ததுல 2 பேருக்கும் கிஸ் ஆகி போயிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்கூல் மறுபடியும் ரீஓபன் ஆயிடுச்சு. சோ வேகமா காலையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட கப்பை இவ தான் வாங்க வராளா. அப்ப அவன் கை டச் ஆனதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுச்சு. சோ அங்க எதுவும் காட்டிக்கலனாலும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே பல் விளக்கிட்டு இருக்கேன். ஆக்வர்டாலாம் நீ எதுவும் நடந்துக்க வேணாம், நம்ம கடையில அது நடக்கவே இல்லைன்னு நினைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஸ்கூல்ல காட்டும்போது அவன் டீமோட பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கானா. அவன் வின் பண்ணணும்னு தான் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஃப்ரெண்டு புள்ள சொன்னது ஞாபகம் வருது. நீ யார டே அண்ட் நைட் நினைச்சுக்கிட்டே இருக்கியோ அதுக்கு பேர் தான் லவ்னு சொன்னாலாச்சே. சோ அதுதான் இவன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. வீட்லயும் வித்தியாசமால நடந்துக்கிறா. சோ இதை வச்சே ரூயி கண்டுபிடிச்சிட்டான். நீ அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. இவ ஷாக் ஆயிட்டா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே, கண்டிப்பா இது ஒரு நல்ல ஐடியா தான் அவன் சொல்றானா. இல்ல இது ரொம்ப ரொம்ப பேட். நான் ஒரு அக்காவா எல்லாரையும் பாத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம பேரண்ட்ஸ் என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. ஒருவேளை நானும் அவனும் பிரதர் அண்ட் சிஸ்டரா இல்லாம போயிட்டோம்னா நம்ம குடும்பத்தை எல்லாரும் தப்பா பேசுவாங்க இல்லையான்னு இவ சொல்லும்போது, ஒருத்தரை லவ் பண்றது ஒன்றும் பாவம் கிடையாதுங்கிறான். பட் இப்போ அவனுக்கு எக்ஸாம்லாம் போயிட்டு இருக்கிறதால தேவையில்லாத பேசி அவனுக்கு பிரச்சனை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இப்படியே 4 மாசமும் ஓடிடுச்சு. கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ரீ மேல ஸ்டார் மாதிரி ஏதோ வைப்பாங்க இல்லையா, அது எட்டாம நம்ம ஹீரோயின் எட்டி வச்சுட்டு இருக்கேன். அதை நானே வைக்கிறேன்னு அவன் தான் வாங்கி வச்சுட்டு இருக்கானா. பக்கத்துல வந்ததால இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பவே அந்த இடத்த விட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா கிச்சன்ல வந்து நின்னவன் ப்ரப்போஸ் பண்ணலாம் வேணான்னு முட்டைக்கோசு பிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து கேட்கிறான். இல்ல நான் இதை வச்சு சமைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட அவ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவளை இப்படி பிடிச்சு, நீ வருத்தப்படுறியா என்ன, இதை வச்சுட்டு பண்ண வேணான்னு எதை பத்தி பேசிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, நல்லா தான் இருக்கேன், நீ ஒன்னும் இதுல தலையிட வேணான்ட்டாலாம். இல்ல நானும் உனக்கு இதுல ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி உன்னையும் சேர்ந்து வேலை பண்ண வச்சுட்டு இருக்க பாருன்னு அவ சொல்லும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எப்படியோ நீ மனசு விட்டு என்கிட்டலாம் பேச மாட்டல, சோ என்னால முடிஞ்சது இது மட்டும் தாங்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும்னு ட்ரை பண்றேன். பட் சுத்தமா என்னால அதை சொல்லவே முடியல. மீறி அதை சொன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு தோணுது. ஆனாலும் என்னால சொல்லாம இருக்க முடியலங்கிறாளா. என்னால இதை புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளோ யோசிக்கிறேன்னா அந்த பர்சன் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்டிப்பா அவங்க ரொம்பவே லக்கி, நிஜமாவே லக்கியான பர்சன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க, ரொம்ப மோசம், உனக்கு இதெல்லாம் வரவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிட்டு இருக்காளாம். ஒரு வழியா ஸ்மைல் பண்ணிட்டியா, சிரிச்சாதான் உன்னோட முகத்துக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அவன் இப்படி பேபேன்னு பார்க்க, நிஜமாதான் சொல்றேன், நான் உன்னை விரும்புறேன்னு மறுபடியும் சொல்றான். பட் அந்த பையன் டைம் கேட்டானாமா. இதைதான் நம்ம ரூயி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இப்படியே நாட்களோட அவளும் அதை பத்தி கேட்டுக்கல. இப்ப ஹீரோவே அவகிட்ட வந்து, நீ சொன்னதுல இருந்து உன்னை பத்தி நான் யோசிச்சு பார்த்துட்டேன். சரியான பதில் எதுன்னு எனக்கு தெரியல. என்னால இதை பண்ண முடியும்னு எனக்கு தோணல. உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என்னோட ஃபேமிலியா தான் உன்னை என்னால பார்க்க முடியுதுங்கிறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே எனக்கும் தான் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை மழுப்பிட்டு இருக்கா. நீ சுச்சுவேஷனை சரி பண்றதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு இவன் கேட்கும்போது, அன்னைக்கு நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். என்னை பத்தி இவ்வளோ யோசிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நான் வருத்தப்படலன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா வந்து உட்காந்து தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டா பாவம். தென் அப்படியே கட் பண்ண இன்னும் ஒரு 4 மாசம் ஓடிடுச்சு. இப்பதான் சோ மறுபடியும் ஸ்கூலுக்கே போறான். லஞ்ச் பேக்கு கர்ச்சீஃப்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்கறையை எடுத்து கொடுத்துட்டு, ஸ்கூல் முடிஞ்சதும் நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா தான் போயிட்டு இருக்காங்க.
இந்த அளவுக்கு பண்ண தேவையில்லையேன்னு ஹீரோ கேட்க அவன் அப்படி பாத்துக்கிறதால உனக்கு பொறாமையா இருக்காண்டான்னு ரூஹி கேட்டு போகும்போது அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு குட்டி தம்பியும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கான். தென் இப்போ கிளாஸ் முடிய சுவ கூப்பிடறதுக்கு தான் வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. ஒருக்கு ஹீரோ வந்து நிக்கிறான். இந்த பக்கம் போலானாலும் இந்த பக்கம் போலானாலும் விடவே மாட்டானா. தள்ளுறியா சூ எனக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்ல கேட்கவே கடுப்பா இருக்குன்னு சொல்ல வந்தவன் சூக்கு இதெல்லாம் தொல்லையாதான் தெரியுங்கிறானா. சூ அது மாதிரி எல்லாம் சொல்லவே மாட்டான்னு இவ சொல்லும் போது அவன் கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ட்ரை பண்றான். அவ்வளவுதான்ட்டு போக அவன் ஸ்கூலுக்கு வரும்போது போகும்போதும் நான் தான் அவனை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்றாளா. அப்போ உன் மைண்டு ஃபுல்லா அவனை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்கும்போது என்ன சொல்ல வரேன்னு இவ கேக்குறா. சீக்கிரமா போ டம்மின்னு சொல்லிட்டு போக எது டம்மியான்னு சொல்லிட்டு இப்ப அவனோட தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளா. இருந்தாலும் ஒரு மாதிரி சோகமா இருக்கா. என்னாச்சு உனக்கு? எதுக்கோ நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுதுன்னு சூ கேட்க எக்ஸாம்ஸ்லாம் வருதுல்ல அதனாலதான் நான் நல்லா தான் இருக்கேன், நானே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ வேலைக்கு போகும்போது டக்குன்னு சூ அவளை இப்படி பிடிச்சு எனக்கு தெரியும் பட் கண்டிப்பா நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன். இன்னொரு முறை உன்னை யாராவது வருத்தப்பட வச்சாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்ல இவளுக்கு பயங்கர ஆச்சரியம். சூ நீ யாடா பேசுறதுன்னு பாக்க என்ன மனுஷன்ட்டு போய் உட்காரனா. இல்ல எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம், இதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரம் ஸ்கூல்ல ஹீரோவை காட்ட ஒரு மாதிரி பையனுக்கு அப்செட்டா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு நாங்க சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்க என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலடா, அவளை பத்தி நான் நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது அப்போ அதுக்கான அர்த்தம்னு ஃப்ரெண்டு ஏதோ சொல்ல வரா. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். யாரையோ காணுமேன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் சோஃபால நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காளாம். அவளை லைட்டா எழுப்புறான் பட் அவ இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்க. அவளையே பார்க்கும்போதுதான் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. இப்படி அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கனா நீ அவளை லவ் பண்றன்னு அர்த்தம்டான்னு சொல்லியிருக்கனா. சோ மெல்ல மெல்லமா அவளை கிஸ் பண்றதுக்காக கிட்ட போனவன் என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு அந்த எடுத்து விட்டு கிளம்பிட்டானா. இப்படி நடக்கிற எல்லாத்தையுமே சோ வேற பாத்துட்டான். கட் பண்ணா நீ என்ன பேசணும்னு சொன்ன சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவளை பத்தி தான் பேசணும். உனக்கு அவன் மேல என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கேட்கிறான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஸ்பெஷலாலாம் ஒண்ணுமே இல்லைங்கிறனா. அப்போ ஒரு நாள் அவ வேற யாராச்சும் லவ் பண்ணா நீ அதுக்காக கவலைப்பட மாட்டியான்னு கேட்க அதெல்லாம் பண்ணவே மாட்டா ஒரு குழந்தைடான்னு ஹீரோ சொல்லும்போது ஒருவேளை அவளை லவ் பண்ற இடத்துல நான் கூட இருக்கலான்னு சூ சொல்ல அப்ப நீ அவளை விரும்புறியான்னு ஹீரோ வந்து கேட்கிறான். நீயும் தானே அவளை விரும்புற, ஆனா உன்னோட ஃபீலிங்ஸை மறைச்சிக்கிட்டு அவ கிட்ட இருந்து தள்ளி போக ட்ரை பண்ற. உண்மையை சொன்னா நானுமே அப்படிதான் இருக்குன்னு சொல்றானா. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு இவன் கேட்கும்போது உன் மேல உனக்குமே கான்பிடன்ஸ் இல்லாம தானே ஒதுங்க போக பாக்குறேன்னு இவன் சொல்ல கோவத்துல அவனை பிடிச்சு தள்ளி விட்டு போயிட்டான். கட் பண்ணா வீட்டுல வந்து குட்டி தம்பி தான் ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்கன்னு கேக்குறாளா. இது எங்களோட பிரச்சனை நாங்களே பாத்துப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்தவன் மொத்தமா இந்த பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்ல எந்த சண்டையும் போட வேணாம், ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்க போது அதுல கலந்துக்கிட்டு அதுல உங்களோட திறமையை காமிங்கன்னு ரூயி சொல்ல சரி அப்போ அதுல நான் வின் பண்ணிட்டேனா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், நீ வின் பண்ணிட்டா நீ சொல்றது எதுவா இருந்தாலும் நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட முடிவு பண்ணிட்டானுங்க. இப்ப கட் பண்ணா அந்த ஸ்போர்ட்ஸ் டேவும் வந்துருச்சு. இது போல 3 பேர் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆப்பனண்டோட ஹெட் பேண்டை கட்டுறதுதான் போட்டியே. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு கேட்க நான் 2 பேருக்குமே தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றா. இப்ப போட்டியும் ஆரம்பிக்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் போய் அவங்களால முடிஞ்ச ஹெட் பேண்டை கழட்டிட்டு இருக்க கரெக்டா போட்டி முடியறதுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்களா. சோ இனி போட்டி நம்ம 2 பேருக்குள்ளதான் சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி நல்லா சண்டை போட்டுட்டு இருக்க. உன்னை நீயே ஏமாத்திக்கிறத நிறுத்து, எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னோட ஃபீலிங்ஸை நீயே புரிஞ்சுக்காம இருக்குன்னு சொல்ல நீ என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையுமே சொல்றியே, நான் என்ன ஃபீல் பண்றேன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது கரெக்டா அவனோட ஹெட்பேண்டை கழட்ட வர அவன் கீழே குனிஞ்சு ஹீரோவோட கழட்டிட்டான். கரெக்டா கேமும் முடிஞ்சிருச்சு. இதுல ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துட்டானா. அந்த நிலைமையில கூட ஜென்னன் தான் நம்ம ஹீரோயின் கத்துறான். ஏன்னா அவனை தானே அவ விரும்புறா. ஹெட்பேண்டை கழட்டினதால சூதா வின் பண்ணிருக்கான். சரி என்ன பண்ணுன்னு சொல்ல நான் பண்றேன்னு ஹீரோ அவனுக்கு அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கேன். நீ ஹெல்ப் பண்ணதால தான் நான் வின் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணன்னு சூ கேட்கிறான். சோ ஹீரோ விட்டு கொடுத்துருக்கான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தோத்ததுதான், நீ என்ன பண்ணுன்னு சொல்லுன்னு கேட்க சரி நான் அவளை விரும்புறேன் நீ வீட்டுக்கு போன்ட்டான். அதனால ஹீரோவும் ஸ்கூல்ல இருந்து கிளம்ப இவன் இங்க மொட்டை மாடிக்கு வந்து சாரி உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேங்கிறான். அதே நேரம் ஹீரோ வீட்டுல போய் பார்க்க ஆல்ரெடி கதவு ஓப்பன் ஆயிருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோன் உள்ள இருக்கான். இவ்ளோ ஸ்லோவாவா வருவேன் நம்ம ஹீரோயின் கேட்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு இவன் கேட்கிறான். சோ வின் பண்ணதால அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்க சொன்னான். சீக்கிரமாவா போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு இருக்கா. நீ மட்டும் கன்ஃபஸ் பண்ணிருந்த வேற மாதிரி இருந்திருக்கும்னு ரூயி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணா பாவம் அவளுக்கு தான் அது கஷ்டமா இருந்திருக்கும். சோ அவ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனோட காதுல விட்டு கொடுத்துட்டான். அப்படியே இந்த பக்கம் இவங்களை காட்ட கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் டம்ப்ளிங்ஸ் பண்ண போறியான்னு கேட்க என்ன ஓட்டுறியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். சச்சா இல்லப்பா ரொம்ப சூப்பரா இருந்தது, நான் நிறைய சாப்பிடுவேன்னு சொல்ல அப்ப நீ ஒரு மான்ஸ்டர் தான் போலேன்னு ஹீரோ சொல்லும் போது நீ என்ன வேணா சொல்லிக்கோ நான் அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டேன்ட்டு தான் வந்துட்டு இருக்காளா. அப்ப ஹீரோவளை கூப்பிட்டு என்ன கொஞ்சம் பாருங்கிறானா. அவன் மெல்லமா திரும்பி பார்க்க நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டான். ஒரு ஃபேமிலியா இல்ல
மனசார நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். இவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியலையா. அவன் பக்கத்துல வந்து அவளை பிடிச்சு என்ன பாருன்னு சொல்ல அவனோட கண்கள்ல காதல பாக்குறதால நானும் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இப்ப அப்படியே வீட்டுல காட்டேன் பாபிக்யூ பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டையே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. எடுக்கிறது கீழே போடுறது விழுந்து வர்றதுன்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்கானுங்களாச்சே. சோ பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரம்மா எட்டி பார்த்து இப்பதான் வீடு வீடு மாதிரியே இருக்குன்னு சொல்ல சாரி என்னோட பிரதர்ஸை மன்னிச்சிடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்ட நீங்க நல்லா தானே இருக்கீங்கம்மா, இது நான் நினைச்ச மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலியா இல்லைனாலும் ஸ்டில் நாங்க எல்லாரும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு ஹாப்பியா இந்த மூவியும் முடியுது. கொஞ்சம் வித்தியாசமா கியூட்டா இருந்ததால தான் போட்டேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். சீக்கிரமாவே இன்னொரு ட்ராமால வந்து பாக்குறேன். தேங்க்யூ.